அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றியதாக பரவும் செய்தி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணொளியில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக அலசலாம். வெள்ளை மாளிகையில் நடந்தது என்ன? வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தித்தனர். இவர்களது பேச்சுவார்த்தை நட்பாக தொடங்கியது. ஜெலன்ஸ்கி ட்ரம்பிற்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கினார், மேலும் அவருக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் உரையாடல் ஒளிபரப்பாகும் போது சூழ்நிலை மாறியது. சிறப்பு தருணமான பேச்சுவார்த்தையின் போது வார்த்தைகளின் மோதல் ஆரம்பமானது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உடன் இருந்த ட்ரம்ப் உக்ரைனின் போர் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். நீங்கள் எங்களுக்கு நன்றி கூற வேண்டிய நேரத்தில் நாம் ஏன் உங்களை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் எனும் அவருடைய கூற்றிற்கு ஜெலன்ஸ்கி கடுமையாக பதிலளித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பிடமிருந்து வெளியான கடுமையான வார்த்தைகளினால் விவாதம் கூர்மையாக மாறிய போது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை நோக்கி, நீங்கள் நிறைய பேசுகிறீர்கள், உங்கள் போரில் நீங்கள் வெற்றி பெற முடியாது, எங்கள் ஆதரவு இல்லாவிட்டால் 2 வாரங்களில் போர் முடிந்துவிடும் என கூறினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் போர் நிதி கொடுப்பனவுகள் குறித்து விமர்சனம் செய்தார். விவாதம் கடுமையான போது ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டதை காண முடிந்தது. உண்மையில் பேச்சுவார்த்தை சரிவர முடிவடையவில்லை. திட்டமிடப்பட்டிருந்த ஊடக சந்திப்பு மற்றும் ஒப்பந்த கையெழுத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டன. வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஜெலன்ஸ்கியை வழியனுப்ப அவர் அமைதியாக தனது காரில் ஏறிச் சென்றார். அது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் உலக அமைதிக்கு இது ஒரு பேராபத்து என குறிப்பிட்டார். நாளை லண்டனில் ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு அவசர மாநாட்டை நடத்த உள்ளனர். இதில் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்க உள்ளார். இந்த மோதல் உலக அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துமா? எதிர்கால அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரம் என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.